ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் விலை மதிப்பே இல்லாத அனுபவங்களை கற்றுத்தருவது எது தெரியுமா? வயிற்று பசியுடன் போராடும் போதும் சரி, பணம் இல்லாமல் வாழ்க்கையில் கஷ்டப்படும் போதும் சரி, மனம் உடைந்து போய் ஆறுதல் சொல்லக்கூட ஆளில்லாத நேரத்தில் இருக்கும் போதும் சரி, இந்த நேரத்தில் யாராவது ஒருவர் நமக்கு உதவி செய்துவிட மாட்டார்களா, எப்படியாவது இதிலிருந்து மீண்டுவிட மாட்டோமா என்று உன் மனம் நினைக்கும். அந்த நேரத்தில் உன்னை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் உனக்கு துணையாய் உன் அருகில் ஒருவர் இருந்தாலே போதும். உன் வாழ்க்கை நிலை நிச்சயம் மாறிவிடும் செல்லமே. அது மிகப்பெரிய நிம்மதியையும் நம்பிக்கையையும் வெற்றியையும் உனக்கு கொடுத்துவிடும். அப்படிப்பட்ட அனுபவத்தை வேறு யாராலும் எதாலும் கொடுக்க முடியாது. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அனுபவத்தையும் உனக்கான வெற்றிக்கான வழியையும் கொடுப்பதற்காகத்தான் உன் சாயப்பா என் கரங்களை தொடச் சொன்னேன். இன்றே நீ போதும் என்று சொல்லும் அளவிற்கு உனக்கான மகிழ்ச்சியை அள்ளி அள்ளி கொடுக்கப் போகிறேன் செல்லமே. அதற்கு முன்பாக ஒரு சில விஷயங்களை புரிந்து கொள். நீ அப்பா சொல்லுகிற சில விஷயங்களை பின்பற்றுகிறாய், சில விஷயங்களை செய்ய வேண்டும் என நினைக்கிறாய், ஆனால் முடிவதில்லை. சிறிது சிறிதாக மாறப்பார் செல்லமே. உன்னுடைய மாற்றமானது நிச்சயம் உன் வாழ்க்கையை மாற்றும். அதன் பிறகு உன் குடும்ப நிலையை மாற்றும். உன் தலையெழுத்தையே சிறப்பானதாக மாற்றும். நீ தைரியமாக முயற்சி செய். ஆபத்துகளையும் பிரச்சனைகளையும் கண்டு விலகி ஓட வேண்டாம் செல்லமே. அதை தைரியமாக எதிர்கொண்டு துரத்தி அடிக்க பழகு. உனக்கு துணையாய் உன் சாயப்பா நான் உன்னுடனே இருப்பேன். இங்கு பல பேரும் புரிந்து கொள்ளாத விஷயம் என்ன தெரியுமா? அவர்கள் செய்தால் சரியாக படுகிற ஒரு விஷயம் மற்றவர்கள் யாராவது செய்தால் மட்டும் தவறு என குறை சொல்ல தோன்றும். அப்படிப்பட்ட விஷயங்களால் நீயும் மனவேதனையை அனுபவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். கவலைப்படாதே செல்லமே. உன்னை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்வார்கள் என்று நினைத்தவர்களே உன்னை குறை சொல்வதையும் உன் மீது பழி போடுவதையும் உன்னால் தாங்க முடியவில்லை என்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். நீ கடந்து வந்த பாதையை நினைத்து நினைத்து யோசித்து வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் எதிரில் வரப்போகிற பாதையையும் சந்தோஷத்தையும் எப்படி உன்னால் உணர முடியும்? உனக்கு நல்லது நடந்த நிமிடங்களை மட்டும் நினைத்து சந்தோஷப்படு. வலிகளையும் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் மட்டுமே நினைத்து பார்க்காமல் நீ அனுபவித்த சுகங்களை நினைத்து பார். கஷ்டமானதை சுலபமாக மறக்க நிச்சயம் உனக்கு ஒரு வழி கிடைக்கும். சூழ்நிலைகள் மாறுவதால் தான் இந்த உலகத்தில் பல பேருடைய வார்த்தைகள் மாறுகிறது. உனக்கு பிடிக்காத வார்த்தைகளில் கவனம் கொள்ளாமல் உனக்கு பிடித்தது நடக்கும் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு. உனக்கானதை அள்ளி கொடுக்க, நீ தேடுவதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க உன் சாயப்பா நானே உன்னை தேடி வருவேன். ஓம் சாய்.